வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் டாக்டர் மரியம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லு எடுத்ததுக்கப்புறம் எதனாலலாம் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், அந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, அந்த பேஷண்ட் ஒழுங்கான ஆன்டிபயோட்டிக் எடுக்கலை, பல் எடுத்ததுக்கப்புறம் மாத்திரைகள் ஒழுங்காக போடலை அப்படின்ற போது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, அந்த இடத்த நாக்கு வச்சு நோண்டிகிட்டே இருக்கிறாங்க, அந்த புண்ணு மூடுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படின்னா அப்பயும் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. மூணாவது, அந்த பேஷண்ட் அந்த கிளாட் ஃபார்ம் ஆக விடல, பல்ல எடுத்த உடனே ரத்தம் வரும், அந்த ரத்தம் வரும்போது நமக்கு கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறைஞ்சு ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கிளாட் ஃபார்ம் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த இடம் கேப்பாவே இருந்து அது ஓப்பனா இருக்கும், அப்பயும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங் இல்லைன்னா ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அஞ்சாவதா இப்போ இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, பெப்சி, கோக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் குடிச்சாலுமே ஹீலிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்பயும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஆறாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட். இப்போ ஒரு இடத்துல புண்ணு இருக்கு, அந்த இடத்துல ரொம்ப காரமாவோ இல்லை ரொம்ப சூடாவோ வைக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் நமக்கு புண்ணு ஆறாம இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஏழாவதா, இப்போ பேஷண்ட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு தீராத சக்கரை நோய் இருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு புண்ணு சீக்கிரத்திலே ஆறாது. ஸோ அப்பயுமே இன்ஃபெக்ஷன் வர ரொம்ப ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. எட்டாவதா பார்த்தீங்கன்னா ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ், அதாவது வாய்வழி கருத்தடை நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாத்திரை நம்ம எடுத்துக்கும் போது அதுவுமே ஹீலிங்கை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், அப்பயும் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. 9வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட், அதாவது அவங்க இம்யூனிட்டி லெவல் ரொம்ப வீக்கா இருக்கு, இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு டிசீஸ் இருக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு, இல்லை வேற ஏதாவது சிண்ட்ரோம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. 10வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸா, லைக் அவங்களுக்கு கீமோதெரப்பி இல்லைன்னா ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது பிளட் சப்ளை ரொம்ப காம்ப்ரமைஸ்டா இருக்கும். நம்ம அந்த ஏரியாவுக்கு பிளட் சப்ளை இருந்தால் தான் புண்ணு சீக்கிரத்தில் ஆறும். ஸோ பிளட் சப்ளை இல்லாத பட்சத்துக்கு புண்ணு ஆறுறது ரொம்ப டிலே ஆகும். ஸோ ரேடியேஷன் கொடுத்திருந்தாலும் சரி, கீமோ கொடுத்திருந்தாலும் சரி, டார்கெட்டட் தெரப்பி என்ன சிஸ்டம் தெரப்பி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அப்பயும் புண்ணு ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அப்பயும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. ஓகேங்களா? 11th கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மிஸ்டேக்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஸ்டெரைலான என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணல, ஒரு ப்ராப்பராக ஸ்டெரைலாக பண்ணல ப்ரொசீஜர் அப்படின்ற போது அப்பயும் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், மெயினான கண்டிஷன் என்ன அப்படின்னா புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது ஓரல் ஹைஜீன் நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, வாய் சுத்தமாக வச்சுக்கல, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணல, சாப்பாடு எல்லாம் போய் அந்த பல்ல எடுத்த இடத்துல மாட்டுது அப்படின்ற போது அப்பயும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நான் எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு வாயில் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும் 3 நாளுக்கு அப்புறம், பல்ல எடுத்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு நாற்றை ஒரு துர்நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான பெயின், மேல் தாடுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காது வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், கீழே ஜா ஃபுல்லாகவே பெயின் இருக்கலாம், கீழ்த்தாடனாலுமே காது வலி இருக்கும், தொண்டை வலிக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பெயின் ப்ரிக்கிங் பெயின் கான்ஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அதாவது 3 நாளுக்கு அப்புறம், 3 நாள் வரைக்கும் தான் ஜென்ரலாக மாத்திரை கொடுப்பாங்க, இல்லை 5 நாள் வரைக்கும் மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறமுமே கான்ஸ்டன்ட்டாக பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் கான்டாக்ட் பண்ணணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்காம தவறிட்டீங்க, ஓகே நம்ம ஏதோ ஒன்று வாய் கொப்பளிச்சு ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா போனுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ப்ராக்ரஸ் ஆகும்போது போன்ல ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சைன்ஸ் இமீடியட்டா தெரியுது அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்குள்ள நீங்க உங்க டென்டிஸ்ட்டை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேக்ஸிலோஃபேஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.